வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்காக என்னால் தயாரிக்கப்பட்ட எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய 24 பயிற்சித்தாள்கள், அதாவது பரீட்சை தாள்கள், ஒவ்வொன்றும் 8 பக்கங்களை கொண்ட வெற்றிக்கனிகள், 12 வினாத்தாள் ஒன்றும் 12 வினாத்தாள் 2மாக உள்ளன. இவை என்னுடைய அனுபவங்களை கொண்டு ஆக்கப்பட்ட எதிர்பார்ப்பு வினாக்கள் என்பதை விளக்கம் கூறிக்கொள்கிறேன். எப்படி என்றால், அரச பரீட்சைகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒரே மாதிரியான, அதாவது உண்மையிலேயே அரச பரீட்சை 14 தலைப்புகளுக்கு கீழ்தான் நடக்கின்றது. அந்த 14 தலைப்புகளில் கேள்விகள் பல கோணங்களிலும் வினாவப்படுகின்றன. அதை ஆய்வு செய்து எதிர்பார்க்கக்கூடிய, அப்படியே எதிர்பார்ப்பதான வினாக்கள் அல்லாமல், அப்படி என்று சொல்ல முடியாது, இது செய்வதன் மூலம் அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற பயிற்சியை பெற முடியும் என்பதுதான் ஆணித்தரமான உன்னதமான கருத்து. அந்த வகையில் இது 6வது வெற்றிக்கனி இதழின் வினாத்தாள் 1 3ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். ஒரு ஏ, ஒரு பி என தட்டுத்தராசு அமைப்பில் இரு பக்கங்களிலும் சமனாக ஏ தராசும், பி தராசில் இடது பக்கம் தாழ்வாகவும் வலது பக்கம் மேலாகவும் தந்து, வலது பக்க பி தராசின் வலது பக்கத்தின் மேல் எது இடம்பெற வேண்டும் என விடையை தெரிவு செய்யும்படி கேட்கப்பட்டுள்ளது. அப்போ நாங்கள் இந்த முதல் தராசில் சமனாக இருப்பதை நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த மற்ற வீத்தராசில் உள்ள பொருட்களோடு ஒப்பிடக்கூடிய முறையில் தீர்வு காண வேண்டும். அப்போ நாங்கள் இதற்கு முதலாவதாக பார்க்கின்ற போது, இந்த ஏத்தராசில் ஒரு பக்கம் 2 வட்டம் இருக்கின்றது. அந்த 2 வட்டத்தையும் நாங்கள் ஏத்தராஸ் மறுபக்கத்துக்கு நீக்குவோமாயிருந்தால் அது 2 சமன். அப்போ அது 2 நீக்கினால் மற்ற பொருட்கள் மற்றவற்றுக்கு சமன். அதேபோல் 2 சதுரங்கள் இருக்கின்றது. அதேபோல் அதில் 2 சதுரங்களை நீக்கிவிட்டால் இப்போ எங்களுக்கு தீர்க்கமாக தெரிகின்றது 2 முக்கோணங்கள் மாத்திரம் 4 வட்டங்களுக்கு சமன். அப்போ இதில் என்ன விளங்குகிறது? ஒரு முக்கோணம் 2 வட்டங்களுக்கு சமன். ஆகவே அடுத்த தராசு சமநிலை அடைவதற்கு இன்னும் ஒரு வட்டத்தை நாங்கள் இங்கே இடும்போது தராசு சமநிலைக்கு வந்து முக்கோணம் மேலும் 2 வட்டம் இவ்வாறு அமையும். அப்போ இந்த கேள்விக்கான விடை 1, முதலாவது விடை. இனி நாங்கள் 9வது வினாவை பார்வையிடுவோம். இது ஒரு குறியீட்டு கணிப்பை அவதானிக்கவும். ஒவ்வொரு குறியீடுகளுக்கும் ஓர் இலக்க எண் பெருமானம் மட்டுமே உண்டு. அப்போ ஓர் இலக்க எண் பெருமானம் என்றால் எங்களுக்கு தெரியும், ஒன்றுக்குள் மட்டும்தான் ஓர் இலக்கம், அதாவது 0 இருந்து 9 வரைக்கும் உள்ள இலக்கங்கள். 0 என்பது பெறுமதி இல்லாதது. அப்போ 1 இருந்து 9 வரையும் பெறுமதி உள்ள ஓர் இலக்க எண்கள், ஒன்றுகள் மட்டும். இந்த எண்களை பயன்படுத்தி இந்த சமன்பாடை நாங்கள் சீர் செய்து குறியீடுகள் பெருமானத்துக்கு ஏற்ப அந்த குறியீடுகளுக்கு என்ன பெருமானம் இருக்கின்றதோ ஏறு வரிசைப்படுத்திய எண் விடியை தெரிவு செய்க. அப்போ நாங்கள் இதில் விடையை கொண்டு அணுகிறதும் இலகுவானது, கணிப்புகள் செய்து பார்த்து அணுகிறதும் இலகுவானது. எது மிக இலகுவானது என்றால், விடை தந்திருக்கிறபடியால் விடையை கொண்டு அணுகுவது இலகுவாக இருக்கும். அப்போ இங்கே குறைந்த பிரமாணம் 2,
கூடிய பெருமானம் முதலாவது விடையில் குறைந்த பெருமானம் 2, கூடிய பெருமானம் 8. அப்போ இந்த சமன்பாடுகளில் கூடிய பெருமானம் எதற்கு வருகின்றதென்றால் 2 வட்டத்தை கூட்டினால், இங்கே பாருங்க, 2 வட்டத்தையும் கூட்டினால் ஒரு சதுரம், 2 சதுரத்தையும் பெருக்கினால் ஒரு முக்கோணம். அப்போ முக்கோணம் தான் கூடிய பெருமானம். கூடிய பெருமானம் ஏனென்றால் முக்கோணத்தில் வட்டத்தை கழித்த போது தான் நட்சத்திரம் பெறுகின்றது. அப்போ குறைந்த பெருமானம் என்று சொன்னால் இந்த வட்டமாகத்தான் இருக்கும். அப்போ வட்டம்தான் குறைந்த பெருமானம். அப்போ நாங்கள் இதுக்கு செய்து பார்ப்போம். குறைந்த பெருமானம் 2 கூட்டினால் 4 பெற முடியும். கூடின பெருமானம் 8 என்பது இந்த விடையின்படி கூடின பெருமானம் 2 என்பது வர முடியும். ஏனென்று சொன்னால் வட்டத்துக்கு 2 போட்டால் 2 2 4 சதுரம். ஆனால் அங்காலே அடுத்த சமன்பாடு மேலுக்கு போய்கள 4 16 வருது. அப்போ அதுவும் பெறாது. இப்போ 8ன்றது கூடிய பெருமானத்துக்கு வர முடியாமல் இருக்கின்ற காரணம் என்னென்றால் ஒரே எண்ணு அதே எண்ணால் பிரிக்கினா 8 வராது. அப்போ அதுவும் பொருந்தாது. அதே எண்ணால் பிரிக்கினா 1 1ஆல் பிரிக்கினா 1 தான், 2 2ஆல் பிரிக்கினா 4, 3 3ஆல் பிரிக்கினா 9, அந்தலாம் தான் ஒரு இலக்கத்தில் வரும். ஆனபடியால் முதலாவது விடை பொருந்தவில்லை. அப்போ நாங்கள் முதல் எண்ணையும் இறுதி எண்ணை மட்டும்தான் பார்க்கிறோம். அதை பார்த்தால் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த 4 என்பது, அப்போ இது 2 2 4 என்பது ஒரே எண்ணால் பிறகு 4 வருகின்றது. அடுத்தது சிறிய எண் 1 1 2 என்பது பொருந்துகின்றது. இப்போ இது 4 என்கின்றபடியால் 4ல் 1 போனால் 3 என்பதும் பொருந்துகின்றது. ஆகவே 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. 3வது விடையும் பொருத்தமில்லை. எப்படி என்று சொன்னால் முதல்ல சிறிய எண் 3ஆக இருந்தால் 3 3 6 ஆகின்றது. பிறகு 6ஐ 6ஆல் பெருக்கினால் 36 இல்லாதமானபடியால் அதுவும் பொருந்தாது. இப்போ எங்களுக்கு அந்த தரவுகளை அடிப்படையாக வைத்து பிழையான தொடர்பினை தெரிவு செய்க. இங்கே மிக கவனமாக கவனிக்க வேண்டியது பிழையான தொடர்பு. இதில் பிழையாக இருக்கிற தொடர்பை நாங்கள் இனங்காண வேண்டும். அப்போ நாங்கள் இந்த குறியீடுகளுக்கு பெருமானங்களை போட்டால்தான் எங்களுக்கு தொடர்பு காண்பது இலகுவாக இருக்கும். இப்போ வட்டத்தின் பெருமானம் 1, ஒன்றையும் கூட்டினால் சதுரத்தின் பெருமானம் 2, 2ஆல் பெருக்கினால் 4, அதுக்கு முதல் 4ல் 1 போனால் 3. அப்போ நட்சத்திரத்தின் பெருமானம் 3, முக்கோணத்தின் பெருமானம் 4. இந்த குறியீடுகளுக்கு இந்த வடிவங்களுக்குரிய எண்பெருமானத்தை வைத்து நாங்கள் இந்த சமன்பாடு எது பிழையானது என காண முடியும். முதலாவது சமன்பாட்டில் முக்கோணத்துக்கு 4, சதுரத்துக்கு 2, 4ல் 2 போனால் 2 சமன், முக்கோணம் 3, வட்டம் 1, அப்போ 2. இது சரியான விடை. ஆனால் விடையாக அமையாது. என்ன காரணம்னா பிழையான விடையைத்தான் விடையை தெரிவு செய்யணும். அப்போ 2வதை பார்ப்போம். வட்டத்துக்கு 1, 1ஓட முக்கோணத்துக்கு 3, 3 கூட்டினால் 4 வருகின்றது. 4 சதுரத்தால் கூட்டினால் 2 2 4 வருகின்றது. அதுவும் சரியான விடை. எனவே விடையாக கருத முடியாது. 10வது வினாவில் பிழையான தொடர்பினை என்றபடியால் 3வது கணிப்பை செய்து பார்ப்போம். சதுரத்தின் பெருமானம் 2, வட்டத்தின் பெருமானம் 1, அப்போ 3, அதாவது நட்சத்திரம் பெருமானம் 3, சதுரத்தின் பெருமானம் 1 4க்கு சமனாக இருக்க முடியாது. ஆகவே பிழையான விடை 3வது விடை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாங்கள் 11வது வினாவை பார்வையிடுவோம். சொற்றொடர்களில் மறைந்துள்ள புதிரை தெரிவு செய்க. இங்கே சொற்றொடர்கள் இருக்கின்றது. அந்த தொடரில் உள்ள புதிர், அந்த சொல்லப்பட்ட சொற்றொடரின் செயற்பாடு செய்து கொண்டு வர எங்களுக்கு ஒரு புதிர் ஒன்று வெளிப்படும். அதை எது என்று கண்டுபிடிக்கணும். முதல் எழுத்து புகழில் உண்டு, புதரிலும் உண்டு.
அப்போ புகழிலையும் இருக்குது புதரிலையும் இருப்பது என்றால் பூனா என்கின்ற எழுத்து. முதலெழுத்து புகழிலும் உண்டு புதரிலும் உண்டு. புகழில் புதரில் என்பது லூனா, புதரிலும் என்றது லூனா இல்லைன்னாவும் உணாவும் சேர்ந்தால் லூனா வந்தது. அடுத்த எழுத்து பலத்தில் உண்டு பழத்தில் இல்லை. அப்போ பாம்புலான பழம், பழம் என்பது மவுளவுலானா, பழத்தில் இல்லை. இறுதி எழுத்து ஆமையில் உண்டு ஆசையில் இல்லை. மை என்ன? அப்போ மூன்றையும் சேர்ந்தால் புலமை என்ற புதிர் எங்களுக்கு விடுபடுகின்றது. அடுத்தது நான்கெழுத்து சொல். முதலெழுத்து பலத்தில் உண்டு குலத்தில் இல்லை. அப்போ பலத்தில் இருக்கிறதும் குலத்தில் இல்லாததும் பானா. இரண்டாம் எழுத்து வீதியில் உண்டு பீதியில் இல்லை. தீயன்னா. மூன்றாம் எழுத்து ஆட்சியில் உண்டு ஆட்சியில் இல்லை. தன்னா. இறுதி எழுத்து ஆசையில் உண்டு ஆமையில் இல்லை. செய்யன்னா. அப்போ பரீட்சை என்ற புதிர் எங்களுக்கு விடுபடுகின்றது, அதாவது அவிழ்க்கப்படுகின்றது. புதிர் அவிழ்க்கப்படுகின்றது. நன்று. அடுத்த பயிற்சி தாளில் சந்திப்போம். அடுத்த பயிற்சி பக்கத்தில் சந்திப்போம். நன்று.